First of all, I introduce myself as Gunaselvam from Mandurdi. I am author of a spoken English book. My book contains levels of grammar, how to speak, how to read. I have given all the meaning to me. இப்போ நான் உங்கள்கிட்ட ஏன் ஒன்றுன்னா தமிழில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னாவே எல்லோரும் வந்து சொல்கிறது டென்சஸ்ஸு, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், கிராமரு இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ நான் எப்படி நான் அந்த புத்தகத்தை வெளிப்படுத்துறேன்னா ஈஸியஸ்ட் வேல தமிழ் மொழித்தில் நிறைய பேர் படிக்கிறாங்க. படிக்கிறதுக்கு முதல்ல இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ சிஏடி கேட்டு படிச்சிருக்க மாட்டாங்க, டிஓஜி டாக்டர் படிச்சிருக்க மாட்டாங்க. காவுக்கு ஞாபகம் சாவுக்கு காவுக்கு நாவுக்கு தாவுக்கு பாவுக்கு மாவுக்கு யாவுக்கு ராவுக்காது லாவுக்கு பாவுக்கு ராவுக்கு ராவுக்காது நாவுக்கு என்னன்னு படிப்பான். அவன் பாண்டின்றதை போண்டின்னு படிப்பான், பட்டுன்றதை புட்டுன்னு படிப்பான். அப்படியே படிச்சுட்டே வரும்போது ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ பியூடி பட்டுன்னு வாங்க, அதே பியூஎல்எல்இடியை புல்லட்டுன்னு சொல்லுவான். சிஓடி காட் அப்படின்னு சொல்லுவான், சிஓ கோஆப்ரேட்டிவ்னு சொல்லுவான், சிஓ கம்பெனின்னு. இந்த சிஓ கன்ஃபியூஷன் ஆகும் வார்த்தைகள்லாம். அப்போ அந்த இங்கிலீஷோட தயக்கம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னா ஃப்ரேசல் வேறு அது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது கோத்ரோ திஸ் புக் அப்படின்னா கிண்டர்ஸ் படிக்கும் போது தமிழ் மொழியில் படிச்சு என்ன பண்ணுறோன்னா கோனா போ, த்ரோனா வழியாக போ, இந்த புத்தகத்தை வழியாக போக சொல்கிறாங்க அப்படின்னு ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். கோத்ரோனா ரீடு, ஒரு ஃப்ரேசல் வெர்பு அப்படின்னா ஒரு ப்ரிப்போசிஷனும் ஒரு வெர்பு இருக்கும். ரீடு, ஐ கோ த்ரூ திஸ் புக், ஐ ஹாவ் கான் த்ரூ திஸ் புக், ஐ வில் கோ த்ரூ திஸ் புக், ஐ எம் கோயிங் த்ரூ திஸ் புக். இந்த 12 டென்சஸ் ஈஸியாக பேசுவாங்க. ஐ மேக் அவுட் சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட். புரியுங்களா? கிவ் அப் ஸ்மோக்கிங் ஹேபிட் அப்படின்னா ஸ்டார்ட் த ஸ்மோக்கிங் ஹேபிட். நம்ம ஃப்ரேஸ் இருக்குது, ஹோல்ட் ஆன் த பஸ். இந்த பஸ்லேயே ஓல்டேன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரேஸ் சென்னையில் பேசினா கொஞ்சம் கௌரவமாக அடிக்கிறாங்க. இப்போ நம்ம பேசுகிறது ஐ எம் சாரின்றதும் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் மை பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். வித்தியாசம் இருக்குது. தேங்க்யூன்னு சொல்லுவான், தேங்க்ஸ் அலாட், ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் மை தேங்க்ஸ், மை ஹார்ட்லி எக்ஸ்பிரஸ் மெனி தேங்க்ஸ் டு யூ அப்படின்னு சொன்னால் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன். உதாரணத்துக்கு சொல்லுவோம், த ஃபுட் இஸ் ஹோல்சம், யாரும் பேச மாட்டாங்க. இந்த உணவு இந்த சாப்பாடு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ எல்லோரும் நம்மளுக்கு புதுசாக எதிர்ப்பாங்க. ஹீஸ் ஏ வின் பேக், ஹீஸ் ஏ டேண்டி ஃபெல்லோ, யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. வின் பேக்னா பயனற்ற பேச்சை பேசுபவன், டேண்டி ஃபெல்லோனா பகட்டான ஆடை அணிபவன். இப்போ இருக்கிற உலகத்தில் இங்கிலீஷ் வந்து நம்ம பேசுனா புதுமையாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது செகண்ட் அப்படின்னு சொல்லணும்னா அதாவது டிஃப்ரென்ஷியேஷன். மற்றவங்க பேசணும்னா நம்ம பேசக்கூடாது. அதுமாரி ஏதாவது இங்கிலீஷில் இருக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. நான் ஒரு 7 இயர்ஸாக அந்த புக்கை ஒரு 7 இயர்ஸாக ஏறினேன். தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். நீங்கள் டாக்டர்ஸு, அரசியல்வாதிங்க, சிபிஎஸ் ஸ்கூல் டீச்சர்ஸு நிறைய பேர் கிளாஸ் எடுத்துருக்காங்க. இன்ஸ்டியூட்டே நடத்திருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் நெட்டை ஓப்பன் பண்ணால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஏகப்பட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் வருது. ஆக்ஸ்போர்ட் லெவலில் நீங்கள் தான் யூஆர் கம் ஃப்ரம் தமிழ்நாடு. நிறைய புக்கை பார்த்துருக்கு. என் வீட்டில் இவ்வளோ புக் இருக்குது. என் புக்கில் இருக்கிறது மற்ற புக்கில் இருக்குது. ஐஎஸ்பி நம்பர் வாங்கியிருக்கேன். ஏன்னா நானே உருவாக்கணும். நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன். நானே உருவாக்கணும், நானே ஃபார்முலா கிரியேட் பண்ணணும். இந்த புக்கில் இருக்க மற்ற புக்கில் இருக்காது. அப்படி இருந்தால் என்ன சொல்லுது. அப்படியே என் புக்கை ஃபாலோ பண்ணால் நான் கேஸ் போடுறேன். அப்போ என்ன தான் நான் சொல்கிறேன், என்ன தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னா கலோக்கியல் ரீஜனல் லாங்குவேஜ். நீங்களே போய் பேசுகிறீங்களா? இப்போ டென்சஸ் நடத்தினா டென்ஷன் ஆகிடுவாங்க. 6வது வந்து ஐ ஹாவ் பீன் திங்கிங் அபவுட் யுவர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா டென்ஷன் ஆகிடுவோம். என்னடா அது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றாங்கன்னா டெய்லி கண்டினியூவாக நீங்கள் பேசுகிறீங்களே, வில்லை மாட்டேன், கூடாது, முடியாது, முடியவில்லை, செய்யாது, கலோக்கியலாக பேசணும். அதை வச்சு இங்கிலீஷ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கிட்ட நான் அப்ரிஷியேட் வாங்கிக்கிறேன். இப்போ உங்களை இந்த 1 ஹவரில் உங்களை நான் இங்கிலீஷில் சென்டென்ஸ் கிரியேட் பண்ண வைக்கிறேன். ஒரு தமிழ் நியூஸ் பேப்பரை இங்கிலீஷில் பேச வைக்கிறேன். எப்படி சார்? இங்கிலீஷ் இஸ் ஆர்ட் சார். மெனி பீப்புள் இங்கிலீஷ் இஸ் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். மெனி பீப்புள் ட்ரை டு லேர்ன் இட். இட்ஸ் இம்பாசிபிள். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஐ கான்ட் பிலீவ் இட் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். என்னோட மை மெத்தட் இஸ் வெரி டிஃபர் ஃப்ரம் அதர் புக்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். ஐ நீட் யுவர் ஃபீட்பேக். நீங்கள் சொன்னால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ எவ்ரி ஒன் டசன்ட் ஹேவ் த சேம் நாலேஜ். ஆல் ஆர் டிஃபர்.
எல்லாருமே வந்து ஒரு ப்ரிஸ்டேஜ் அப்படின்னு ஒரு யோசிக்கிறாங்க. நான் இங்கிலீஷில் என்ன இது நம்மளுக்கு தெரியாத இங்கிலீஷ் அவங்க சொல்லி போகிறாங்க அப்படின்னு. இப்போ நான் இது வரைக்கும் நீங்கள் நான் நடத்துறத வேறு எங்கேயாவது லேர்ன் பண்ணுறீங்களா? இது தெரியும் சார் அப்படியே என்ன சொல்லுங்கள். புரியுதுங்களா? இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்களா? சரி. இப்போ டெய்லி ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா நாம் பேசுறது வந்து வில்லை வில்லை மாட்ட தேவையில்லை. வில்லை மாட்ட தேவையில்லை. கூடாது கூடாது முடியாது முடியாது முடியவில்லை முடியவில்லை செய்யாது. புரியுங்களா? வில்லை அப்படின்னா என்ன என்ன புதுசா இருக்குது அப்படின்னா வில்லை அப்படின்னா டிட் நாட் அப்படின்னு சொல்றோம். டிட் நாட் டிட் நாட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம்ல டிடின்ட் அப்படின்னு சொல்றோம். டிடின்ட் டிடின்ட் இன்னும் ஸ்டைலா டிடின்ட் அப்படி ஸ்டைலா, அதாவது மற்றவங்க வந்து உங்களை டிடின்ட்னு சொல்றாங்க வித்தியாசமா. வில் நாட் அப்படின்னா மாட்ட, வில் நாட் இதை won't அப்படின்னு சொல்றோம். won't புரியுங்களா? தேவையில்லை need not need not. கூடாது should not should not. முடியாது cannot. இத can't அப்படி சொல்லுவாங்க. எல்லாத்தையும் shouldn't can't எல்லாத்தையும் நான் எழுதல. முடியவில்லை wouldn't 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 would not wouldn't. செய்யாது don't don't or doesn't. இதான் என்னுடைய ஃபார்முலா. இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடா நான் வந்து உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுறேன். உங்களுக்கு இதெல்லாம் நான் இப்போவே அனுப்பி விட்றேன். எடுத்து வாட்ஸ்அப் நீங்கள் எழுதுவாங்க, நீங்கள் அப்சர்வேஷன் மட்டும் பண்ணுங்க. இப்போ என்ன எழுதுறாங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் வந்து ஜிப்மர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமு பாண்டிச்சேரியில் எடுத்துருக்கேன். இங்கே ஜிப்மருக்கு என்ட்ரன்ஸு ஐ ஹவ் பின் டேக்கிங் த கிளாஸ். நீட் எக்ஸாம் நெய்வேலி எடுத்துகிட்டு இருக்கேன். இது இல்லாமல் நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்ஸ்டியூட் டீச்சர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஐ ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் உங்களுக்கு வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் யூ வில் பி அ டீச்சர். இது தெரிஞ்சிங்கன்னா உங்களோட ஜெனரேஷனுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் நீங்களும் டீச்சர், யூ ஷுட் பி அ டீச்சர். அதுதான் இந்த மெத்தட் நான் சொல்லிட்டு. சரி, இப்போ இங்கே சொல்லிட்டேன் இல்லைங்க, இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஐயோ தேவி அப்படின்னு ஒரு தமிழில் ஐயோ தேவி அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு காமெடியா இருக்கும். ஐயு தேவி ஐயு தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ தேவி ஐயு தேவின்னு சொல்றோம். ஏன்னா பசங்களுக்கு வந்து ஈஸியா சொல்றோம். இப்போ ஐனா நான், யூனா நீ நீங்கள், தேனா அவர்கள், தேனா அவர்கள், வீணா நாங்கள் அப்படின்னு சொல்றோம். வீணா நாங்கள். புரியுங்களா? இது பேசிக். நான் இங்கிலீஷ் பேசுறதுக்கு பேசிக்காக மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன சார் வேற என்ன இதில் இங்கிலீஷ் பேசுறது தேவைன்னா வெர்ப் ரூட் அப்படி ரூட் வேர்ட் வெர்ப் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய வார்த்தை எடுத்து தேவை. கிவ் ரொம்ப ஃபெமிலியராக அதிகமாக நம்ம பேசுறோம். கிவ்னா கொடு, கிவ்னா கொடு. புரியுங்களா? ஈட் அப்படின்னா சாப்பிடு, ஈட்னா சாப்பிடு சொல்லலாம். ஸ்லீப் ஸ்லீப்னா தூங்கு சொல்லுங்க. ரூட் வருது டெய்லி நம்ம ஆக்டிவிட்டி டெய்லி. டேக் நைட் டேக் எடு, அரெஸ்ட் அரெஸ்ட், கைது செய், கம் வா, கோ போ. இந்த மாதிரி ஒரு கோட் வேர்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷ் பேசுறது. புரியுங்களா? இப்போ நம்ம ஃபார்முலா கிரியேட் பண்ண போறோம். இது ஒரு பேசிக்கு. இந்த வார்த்தைகளெல்லாம் என்ன பண்ண போறோம்னா சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு வார்த்தை வச்சு எப்படி கிரியேட் பண்ணலாம். டெய்லி நம்ம பேசுறது நான் உட்காரலைங்க, நான் வரமாட்டேன், நான் பேச தேவையில்லை, நான் வரக்கூடாது, என்னால் முடியாது, முடியல செய்ய. இது பிறகு வேறு ஏதாவது வார்த்தை தெரியுங்களா இங்கிலீஷ் பேசுறது? ஏதோ அலோக்கியலா என்னால் முடியாது எனக்கு இயலாமையை நீங்கள் வந்து இந்த டைப்பில் தான் 7 டைப்பில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். வேற ஏதாவது புதுசாக மெத்தட் வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் நம்ம இங்கிலீஷ் எடுத்துக்கோங்கள.
இப்போ என்ன பண்ணோம்னா இது பேஸ், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பண்ணோம்னா ஃபார்முலா கிரியேட் பண்ணுறோம். சப்ஜெக்ட் did not, subject did not, verb 1, அதாவது root verb, verb 1 வந்து present main verb, present main verb அப்படி சொல்லலாம். present main verb, present main verb னு சொல்றோம். புரியுங்களா? இப்போ என்ன பண்றோம்னா நான் சாப்பிடவில்லை அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ நான் சாப்பிடவில்லை முதல்ல சாப்பிடவில்லைன்ற வார்த்தை முதல்ல இருக்கு. சாப்பிடவில்லை அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டா இந்த வில்லை சாப்பிட, அப்ப வில்லை இங்கிலீஷ்னா டிட் நாட், சாப்பிடன்றது ஈட், சாப்பிடவில்லைன்னா மீனிங் என்ன? டிட் நாட் ஈட். யார் சாப்பிடல? ஐ டிட் நாட் ஈட், நான் சாப்பிடவில்லை. யூ டிட் நாட் ஈட், நீ சாப்பிடவில்லை. தே டிட் நாட் ஈட், அவர்கள் சாப்பிடவில்லை. வி டிட் நாட், நாங்கள் சாப்பிடவில்லை. இது என்ன கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? அடுத்து சிட்டு டிட் நாட் சிட், உட்காரவில்லை. ஐ டிட் நாட் சிட், யூ டிட் நாட் சிட், தே டிட் நாட் சிட். என்னோட அப்பா வரவில்லை. மை ஃபாதர் டிட் நாட் கம் டு மை ஹவுஸ். நான் சென்னைக்கு போகவில்லை. ஐ டிட் நாட் கோ டு சென்னை. அவள் நடனம் ஆடவில்லை. ஷீ டிட் நாட் டான்ஸ் இன் ஸ்டேஜ். நாங்கள் பேசவில்லை. we did not speak. இது ரொம்ப கஷ்டப்பட்டுமா? டிட் நாட்னு ஒரு வார்த்தை வச்சுக்கிறோம். எப்படி நான் பேச வேண்டிய சூழ்நிலை? புரியுங்களா? சரி, நீ வரமாட்ட, நீ பேச மாட்ட, நீ நம்ப மாட்ட, நீ என்னை நம்ப மாட்ட, நீ பேச மாட்ட, நீ என்னை கூப்பிட மாட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுக்குமா? மாட்ட. இப்ப நீ சாப்பிட மாட்ட, நீ வர மாட்ட, நீ பேச மாட்ட, நீ நம்ப மாட்ட. இப்ப நீ நம்ப மாட்டாய், நம்ப மாட்டா, நம்ப மாட்ட அப்படின்றது நம்புறதுக்கு பிலீவ், பிலீவ், பிலீவ். அதானே மாட்டன்றது இங்கிலீஷ் என்ன? will not, will not believe, will not believe, will not believe னா நம்ப மாட்டேன். அது ஷார்ட்டான won't, won't சொல்லலாமா? won't. இப்போ நான் நம்ப மாட்டேன், I won't. நீ நம்ப மாட்டேன், you won't. நீ நம்ப மாட்டேன். மீன்றது என்ன மீனிங்? எண்ணெய், அதாவது எண்ணெய். மீனா எண்ணெய், ஹிம்னா மணி, ஹெர்னா மணி. அதெல்லாம் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். You will not believe me. நீ என்ன நம்ப மாட்டேன். I won't believe you. நான் அவனை நம்ப மாட்டேன். They won't believe me. அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள். நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன். I won't come to your house. நான் சென்னைக்கு போக மாட்டேன். I won't go to சென்னை. ரொம்ப கஷ்டமா பட்டான்? ஈஸியா இருக்கா இல்லையா? இது நானே கிரியேட் பண்ணேன். டென்சஸ் நடத்துறா என்ன நடத்துறான் தான். இங்கிலீஷை பேச கஷ்டமா இருக்கா? இப்போ நான் உங்ககிட்ட பேச போறேன்னா நான் வரல, I didn't come. நான் சாப்பிட மாட்டேன். I won't eat. அதே மெத்தட்ல இது நீ சாப்பிட மாட்ட, யூ நான் சாப்பிடவில்லைன்னு சொன்னதுல நீ சாப்பிடவில்லை அப்படின்னு என்ன சொன்னா? you did not, you didn't, you did not eat. அப்படின்னா மீனிங் what is the meaning? you did not eat னா மீனிங் நீ சாப்பிடவில்லை. இந்த did not க்கு பதிலா will not னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணா போதும். will not னா நீ சாப்பிட மாட்ட. you need not eat, நீ சாப்பிட தேவையில்லை. you should not eat, நீ சாப்பிட கூடாது. you cannot eat, உன்னால் சாப்பிட முடியாது. இப்போ யாருன்னா இந்த cannot could not வரும்போது சப்ஜெக்ட் முன்னாடி ஆல் அப்படின்ற வார்த்தை வரும். எப்படிங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ I cannot eat அப்படின்னு I can't eat ன்னு சொன்னான். I cannot eat. நீ நானால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லுங்க. நானால் சாப்பிட முடியாது அப்படி சொல்ல முடியுமா? இப்போ நான்ன்றது இந்த cannot would not, இந்த cannot would not, cannot or would not வந்தால் என்னால் என்று மாறுபடும். என்னது? என்னால் அப்படின்னு மாறிடும். I wouldn't eat, I cannot eat. என்னால் சாப்பிட முடியாது. I wouldn't eat, என்னால் சாப்பிட முடியாது சார். I have pain sir in my mouth sir. I cannot write, என்னால் எழுத முடியாது.
ஐ குடின்ட் ரைட் சார், எழுத முடியல சார். பணி பொலைட். ஐ கேன் ஸ்பீக், எல்லாம் பேச முடியும். ஐ கேனாட் ஸ்பீக், எல்லாம் பேச முடியாது. ஐ குடின்ட் ஸ்பீக் சார், எல்லாம் பேச முடியல சார். பொலைட்னஸ். சொல்றது புரியுங்களா இல்லையாப்பா தம்பி? அப்ப என்ன பண்ணணும்னா இந்த இதுக்கு மட்டும்தான் நம்ம ஆளுங்க வர்றது. இந்த கேனாட்டும் குட்னாட்டும். யூ டோன்ட் கோ, நீ போகாதே. யூ டோன்ட் கம், நீ வராதே. யூ டோன்ட் ஸ்லீப், நீ தூங்காது. யூ டோன்ட் ஈட், நீ சாப்பிடாது. அப்படியே பாசிட்டிவா சொல்லி பார்க்கமா. இந்த டிட் அப்படியே நாட் எடுத்து டிட். ஐ டிட் மை ஒர்க், என் வேலை நான் செஞ்சேன். She did her duty properly. She did her do did done. Do na செய்ய, did na செய்தேன். done na கொஞ்சம் முடிச்சு. present அது present perfect tense. அப்ப did நாவே அப்படியே டைரக்டா தர. I did my work. ஏன் நான் வேலை செஞ்சேன். புரியுங்களா? I will not eat ங்கறத I will not eat ங்கறத I will eat நான் சாப்பிடுவேன். You need not eat, நீ சாப்பிட தேவையில்லை. You need eat நீ சாப்பிட தேவை. You need come, நீ ரொம்ப வர தேவை. You need safety, நீ சேஃப்டி பாதுகாப்பு தேவை. You need walk, நீ நடக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. You need not walk, நீ நடக்க தேவையில்லை. புரியுதா? அதே மாதிரி you should not come, நீ வரக்கூடாது. You should come to my house, என் வீட்டுக்கு நீ வரணும். You should not eat, நீ சாப்பிடக்கூடாது. You should eat, நீ சாப்பிட வேண்டும். You cannot come, உன்னால வர முடியாது. You can come, உன்னால வர முடியும். You could not come, உன்னால வர முடியவில்லை. You could come, உன்னால வர முடிந்தது. You don't come, உன்னால நீ வராத. You come, அதே you do come சொன்னா ஒண்ணுதான். You do don't வந்து do come-க்கு இன்னொரு மீனிங் வந்து come தான். You do come-னாலும் come-னாலும் ஒண்ணுதான். Don't come-ல don't come இதுக்கு do come-னாலும் come-னாலும் மீனிங் ஒண்ணுதான். You do come, நீ வரணும். Don't come, நீ வராது. இந்த do தான் don't come. You do right, நீ எழுது. You don't write, நீ எழுதாது. He she'க்கு doesn't, ஐயோதேவிக்கு don't. ஐயோதேவிக்கு don't, he she'க்கு doesn't. இதுல ஏதாவது டிஃபிகல்ட் இருக்கா? ரொம்ப ஈஸி தானா? இது ஒரு மெத்தட் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் said that I said that you did not come to my house. நான் சொன்னேன் நீ என்னுடைய வீட்டுக்கு வரவில்லை என்று. பரீட்சை எழுத கடலூருக்கு லதா போகவில்லை என்று என் அம்மா சொன்னாள். எவ்வளவு பெரிய சென்டென்ஸ். மை மதர் செட் தட் லதா டிட் நாட் கோ டு கடலூர் டு ரைட் த எக்ஸாம். இது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீ நடிகர் ரஜினிகாந்தை பார்க்க சென்னைக்கு போகக்கூடாது என்று நான் சொன்னேன். ஐ செட் தட் யூ ஷுட் நாட் கோ டு சென்னை டு சி ரஜினி. ரொம்ப பெரிய சென்டென்ஸை பேசுகிறோமா? இந்த சின்ன சென்டென்ஸ் வச்சுக்கிட்டு ஸ்மால் சென்டென்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு தனியாக ஃபார்முலா கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ உதாரணமாக கோவிலில் தேங்காய் உடைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறேன். கோகனட்ஸ் ஆர் புரோக்கன் இன் டெம்பிள், அதுக்கு ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணியிருக்கேன். அது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். தோ பிரின்சிபால் கால்டு மீ, முதல்வர் என்னை கூப்பிட்டு இருந்தோம். ஒன் பிரின்சிபால் கால்டு மீ, முதல்வர் என்னை கூப்பிட்ட பொழுது. ஆஸ் பிரின்சிபால் கால்டு மீ, முதல்வர் என்னை கூப்பிடுறதால். அன்லஸ் பிரின்சிபால் கால்டு மீ, முதல்வர் என்னை கூப்பிடாவிட்டால். அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இதெல்லாம் ஸ்போக்கன்ல டெய்லி வாட் எவர் மே பி யுவர் ஒப்பீனியன், உங்களுடைய ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சரி, ஐ வில் அக்செப்ட் இட். வாட் எவர் மே பி யுவர் ஃபுட்டு, வாட் எவர் மே பி யுவர் ஏஜ், ஐ வில் மேரி யூ. உதாரணத்துக்கு சொல்கிறேன். வாட் எவர் மே பி, அது ஒரு ஸ்போக்கனாக நம்ம பயன்படுத்தலாம். வில் பி வெர்ப் 3, will be shall be verb 3. The school will be open, the school will be closed, மூடப்படும். The school will be open, திறக்கப்படும், open. The school may be closed, மூடப்படலாம். can be மூடப்பட முடியும். should be closed, மூடப்பட வேண்டும். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுமாதிரி ஒரு ஸ்போக்கன் இருக்குது. இல்லை நான் டென்சஸ் தான் பேசுவேன், நான் 12 டென்ஸ் ரூல்ஸ் படி தான் கரெக்டாக பேசுவேன். நான் தப்பாக சொல்லி கொடுக்குறேன், நாங்கள் சொல்லி கொடுங்க. என் மெத்தட் புரியுதுங்களா இல்லையா? இப்படி தான் நான் ஸ்போக்கன் சொல்லி கொடுக்குறேன். இது யாரால் பேச முடியும் சொல்லுங்கள்? வீட்டிலேருந்து போங்க, எதாவது உங்களை வச்சு ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுங்க. உட்காடுறீங்க, நான் எழுந்துடுறீங்க, அது இங்கிலீஷில் பேசி தானே ஆகணும். ஐ கேன் நாட் சிட், என்னால் உட்கார முடியாது. ஐ கேன் சிட்.
ஐ கான்ட் ரைட், ஐ கேன் ரைட். ஏதாவது ஒன்று வந்து உங்கள் வார்த்தை வரதில்ல உங்கள் லைஃப் சைக்கிளில். இதெல்லாம் ஸ்போக்கனு. சரி இது எப்படி சார் இது ஒன்று மிச்சம் எப்படி தான் இங்கிலீஷ் பேசுறது? அப்புறம் நிறைய வார்த்தைகள் இருக்கு. உதாரணமாக யூ வில் கம். இப்போ நான் சொன்னல ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்லி பாருங்க. யூ வில் நாட், யூ வில் நாட், யூ வில் நாட் கம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றேன். உதாரணம் சொல்றேன். இந்த யூ வில் கம் நான் எப்படி பிரிக்கிறது மட்டும் பாருங்க. ஒரு சென்டென்ஸ் 6 டைப்பா பிரிச்சுக்கணும். நீ வர மாட்டேன்னு சொல்றேன். யூ வில் நாட் கம் இது எப்படி எழுதலாம்? யூ வில் கம் எழுதலாமா? யூ வில் கம் என்ன? இந்த நாட்டை மட்டும் எழுதா நீ வருவாய். அதான் மீனிங். சரி, யூ வில் நாட், யூ வில் கம், யூ வில் நாட் எடுத்து யூ வில் கம் எழுத. இந்த யூ திருப்பி இன்சர்ட் பண்ணுங்க. எடுத்து இது பண்ணுங்க. Will you come? Will you come to my house? Will you come? Will you speak? Will you come? நீ வருவாயா? Will you come? இது ஈஸியா முடிஞ்சா. இப்போ क्वेश्चन பண்ணணும். क्वेश्चन பண்ணா பார்க்கலாம். क्वेश्चन வேர்ட் plus helping verb plus subject plus etc. இதானே அது. क्वेश्चन வேர்ட் போடலாமா? क्वेश्चन என்ன இருக்கு? இப்போ நம்ம தம்பி how will you come? When will you come? When, where will you come? எவ்வளோ இப்போ போகணும், எவ்வளோ கொஸ்டின் வேர்டு தெரியுமா போனா. இப்போ கொஸ்டின் வேர்டு ஆகிட்ட ஹெல்பிங் வந்து வந்துருச்சு. ப்ளஸ் என்னது வில் யூ கம். When will you come to my house? How will you come? Where will you come? என்னப்பா புரியுதா இல்லையா? ஏதாவது ஒரு கொஸ்டின் வேர்டு நம்ம எவ்வளோ கொஸ்டின் வேர்டு இருக்குது. At what time will you come to my house? At what time? For what will you come to my house? எதுக்காக உங்களுக்கு வர? At what time will you come to my house? How will you come? When will you come? Where will you come? ஏதாவது ஒரு வார்த்தை போட வச்சியா இதெல்லாம் நெகட்டிவ்ல பேசுவீங்க. பேசினா இது நெகட்டிவ்ல பேசினா பேச முடியாது. இந்த will you come, where will you come இதை விட்டுருங்க. இது வந்து கொஸ்டின்ஸ். will you come நெகட்டிவ்ல சொன்னாலே சொல்லுவீங்க. வில்லாடு தானே. வில்லோட நெகட்டிவ் ஃபார்ம் என்ன? won't. அப்ப won't you come? Won't you come to my house? Yeah, will you வர மாட்டியா? Won't you speak? நீ பேச மாட்டியா? Won't you sit here? இங்க நீ உட்கார மாட்டியா? Won't you write? நீ எழுத மாட்டியா? புரியுதா? அப்படியே கொஸ்டின் வேர்ட் போடுவாங்க. இதை அப்படியே எடுத்து இங்க எழுதுங்க. Won't you comன்ற வார்த்தையை why won't you come? ஏன் வர மாட்டே? Why won't you come to my house? Why won't you do your duty properly? Why won't you go to Chidambaram? Why won't you sleep? ஏன் தூங்க மாட்டே? இது அப்படியே why won't you give? ஏன் நீ கொடுக்க மாட்டே? Why won't you go 1000 rupees? ஏன் நீ 1000 கொடுக்க மாட்டே? Why won't you sleep? ஏன் நீ தூங்க மாட்டே? Why won't you come? ஏன் வர மாட்டே? Why won't you go? ஏன் போக மாட்டே? இதெல்லாம் டென்சஸ். இப்படி தானே வேற ஏதாவது பேசுவீங்களா? புரியுதா இல்லையாப்பா? இதான் என் ஸ்போக்கன் மெத்தட். சரி, ஆஃப் பண்ணு.